ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மூங்கில் செடி பற்றி பார்க்கலாங்க. அஃபோர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோரில் இருந்து சாப்ளிங் தாங்க வாங்கியிருந்தேன். இந்த சாப்ளிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே வாடி போயிருந்துச்சு. அந்த தண்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சுருங்கியிருக்கு பார்த்தீங்களா. இது சர்வே ஆகிறது கஷ்டம் அப்படின்னு தான் தோணுச்சு. அதோட வேர் கூட பார்த்திங்கன்னா அந்த வெள்ளை கலரில் வேர் வரும் இல்லையா, இப்போ தான் முளைக்குது அப்படின்னு சொன்னால் வெள்ளை கலரில் நிறைய வேர்கள் இருக்கும். அது கூட இல்லைங்க. அதனால் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் தேடும்போது இந்த மாதிரியான தண்டை நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா அதில் வேர் முளைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தேங்க. இதை கொஞ்சம் செமி சேடான இடத்துல தான் வச்சுருக்கேன். ரொம்பவே வெயிலில் வைக்கலை. தண்ணியை பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு ஒன்ஸ் நான் மாற்றிட்டே இருந்தேன். பாருங்கள் எந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இதே மாதிரி தாங்க நம்ம ரோஜா செடியில் இருக்க கட்டிங்ஸையும் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நல்லா வேர் பிடிக்க வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மண்ணில் ஊனி வைக்கலாம். உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.